பிரிவினைவாதம், பயங்கரவாதம் இவற்றிற்கு அடிப்படை காரணமாக உள்ள 25 புத்தகங்களை தடை செய்துள்ளது ஜம்மு காஷ்மீர் அரசு. பதிப்பாளர்கள் இந்த புத்தகங்களின் பிரதிகள், குறிப்புகள், ஆவணங்கள் ஏதேனும் இருந்தால் அதை அரசிடம் ஒப்படைக்க ஆணையிட்டுள்ளது. எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள், உளவுத்துறை தகவல்கள், ஜம்மு காஷ்மீரில் நடக்கும் பல வன்முறை சம்பவங்களின் பின்னால் இந்த புத்தகங்கள் தான் உள்ளன. பொய்யான, புனைவான ஆதாரங்கள் ஏதும் இல்லாமல் கட்டமைக்கப்படும் கருத்தாக்கங்களால் உந்தப்பட்ட இளைஞர்கள் தவறாக வழிநடத்த இது காரணமாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளது. இந்த புத்தகங்கள் பயங்கரவாதத்தை ஹீரோயிசமாக அணுகும் மனோநிலையை இளைஞர்கள் மத்தியில் விதைத்துள்ளது. சில இலக்கியங்கள் ஜம்மு காஷ்மீரின் இளைஞர்களை அடிப்படைவாதத்திற்கு இட்டுச் சென்றுள்ளது. பொய்யான வரலாற்று பதிவுகள் இந்திய இராணுவ பாதுகாப்பு படையின் மீதான தவறான கருத்துக்களை பரப்புவதோடு மத ரீதியான பிளவுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரிவு 98 பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா 2023 அடிப்படையில் பிரிவினை, வன்முறை, இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கும் இந்த புத்தகங்களை தடை செய்துள்ளோம் என்று அரசு அறிவித்துள்ளது. திரையில் காட்டப்படும் இந்த புத்தகங்களும் புத்தக ஆசிரியர்களும் தான் ஜம்மு காஷ்மீரின் தீராத பிரச்சனைகளுக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக எழுத்தாளர் ஏஜி நூரானி மற்றும் அருந்ததி ராய் எழுதிய புத்தகங்கள் கூட தடை செய்யப்பட்டுள்ளன. நாம் மறந்துவிடக்கூடாது, தமிழகத்தில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அருந்ததி ராய் எழுதிய வாக்கிங் வித் காம்ரேட் இந்த புத்தகம் கூட ஸ்டெர்லைட் போராட்டம் வன்முறையாக உருவெடுப்பதற்கு காரணமாக அமைந்தது என்று பலமுறை ஸ்ரீ டிவியிலேயே நாம் பதிவு செய்திருந்தோம். அது இன்று உண்மையாக வெளிப்பட்டிருக்கிறது. காலம் கடந்த நடவடிக்கை என்றாலும் வரவேற்கப்பட வேண்டிய நடவடிக்கையே. புதிய புனைவு இலக்கிய புத்தகங்களை தடை செய்த அரசு மத புத்தகங்களில் உள்ள பயங்கரவாத கருத்துக்களையும் நீக்க முற்படுமா என்பதே நம்மை போன்ற சாமானியர்களின் கேள்வி.